திருமணம் செய்து 3 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு கார் விபத்து அவளுக்கு ஞாபக மறதியை ஏற்படுத்தும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? விவியன் தன் நினைவாற்றலை இழந்து எங்கள் திருமணத்தை பற்றிய அனைத்தையும் மறந்துவிட்டால் 18 வயதிற்கும் ஆழமாக காதலித்தார்கள் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். அதனால் வில்லியமின் வருகை அவனுடன் போட்டியிடும் எனது நம்பிக்கையை தகர்த்துவிட்டது. அதுமட்டுமில்லாமல் நாங்கள் ஒன்றாக இருந்த இந்த 3 ஆண்டுகளில் விவியன் என்னிடம் எப்போதும் குளிர்ச்சியாகவே இருந்தாள். எங்கள் உறவில் பெரிய அன்பு எதுவும் இருக்கவில்லை. மேலும் எங்கள் திருமணம் எந்த உணர்ச்சிகரமான அடித்தளமும் இல்லாத ஒரு வணிக ஒப்பந்தம். அவளை தங்க வைப்பதற்கு என்னிடம் உண்மையில் ஒன்றுமில்லை. இந்த நேரத்தில் வில்லியம் என்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தான். கெவின், இத்தனை ஆண்டுகளாக விவியை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி. இப்போது நான் வந்துவிட்டேன், நீ கிளம்பலாம். நான் அந்த திமிர் பிடித்த வில்லியமை பார்த்தேன். பிறகு குழப்பத்தில் இருந்த விவியனை பார்த்தேன். என் விதியை ஏற்றுக்கொண்டு மருத்துவமனை தங்குதலுக்காக நான் கொண்டு வந்த துணிகளை அடுக்கத் தொடங்கினேன். விவியன் பதற்றத்துடன் படுக்கையை விட்டு இறங்கி என் கையை பிடித்தாள். அவள் அவசரமாக கேட்டாள், கெவின், என்ன செய்கிறாய்? எங்கே போகிறாய்? இரட்டை மேற்கோள் குறி. நான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. என்ன, அவளும் என்னை அவமானப்படுத்த போகிறாளா? நான் ஏற்கனவே கண்ணியமாக அங்கிருந்து கிளம்பிக் கொண்டிருந்தேன். அவர்களுக்கு இன்னும் என்னதான் வேண்டும்? நான் அமைதியாக இருப்பதை பார்த்த விவியன் இன்னும் பதற்றமடைந்தாள். உனக்கு பைத்தியமா? அவன் கிளம்பச் சொன்னதும் அப்படியே கிளம்பி விடுகிறாயா? நான் அவளை இயலாமையுடன் பார்த்தேன். சோப் ஒபராவிலும் இப்படித்தான் நடக்கும், இல்லையா? என்னை போன்ற ஒரு வில்லன் கதாபாத்திரமான நான் இப்போது கிளம்பவில்லை என்றால் அவன் கத்துவதை கேட்டுக்கொண்டு அங்கேயே நிற்க வேண்டுமா? இரட்டை மேற்கோள் குறி. என் பேச்சை கேட்டு விவியன் கோபத்தில் சிரித்தாள். அவள் வில்லியமை திரும்பி பார்த்து குளிர்ச்சியாகச் சொன்னாள், நீ உன்னை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என் கணவரை அதட்ட உனக்கு எவ்வளவு தைரியம்? என் கணவரை போ என்று சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உண்மையில் நீதான் வெளியேற வேண்டும். இப்போது நான் முற்றிலும் திகைத்து நின்றேன். என்ன நடக்கிறது இங்கே? இது திரைக்கதையின்படி நடக்கவில்லையே. நான் வில்லத்தனமான துணை கதாபாத்திரமாக இல்லையா? நான் திகைத்து நிற்பதை கண்ட விவியன் என் கையை பிடித்து அவள் கன்னத்தில் வைத்து விளையாட்டாக என்னை கடிந்து கொண்டாள். எனக்கு நினைவாற்றல் தான் போனது. நான் உன்னை காதலிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. இதற்குள் விவியனின் திட்டில் இருந்த அதிர்ச்சியிலிருந்து வில்லியமும் மீண்டு வந்தான். அவளை நம்ப முடியாமல் பார்த்தபடி, விவி, உனக்கு என்ன ஆச்சு? எப்படி நீ என்னிடம் இப்படி பேசலாம்? இரட்டை மேற்கோள் குறி என்றான். அவன் முகம் வருத்தமாகவும் உதவியற்றதாகவும் இருந்தது. வெளிநாடு சென்றபோது அவன் தாய்லாந்தில் ஏதாவது படித்துவிட்டு வந்தானா என்ன? ஆனால் அவனது ஏமாற்றத்திற்கு விவியன் பதில் சொல்லவில்லை அல்லது அவனை ஒருமுறை கூட பார்க்கவில்லை. அவள் என்னையே வருத்தத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். மருத்துவமனை அறைக்குள் இருந்த மற்ற அனைவரும் இப்போது வில்லியமை கிண்டலாகவும் ஏளனமாகவும் பார்த்தனர். வில்லியம் அதை எப்படி சகித்துக் கொள்வான்? எனவே அவன் என்னை கோபமாக பார்த்துவிட்டு கதவை ஆவேசமாக சாத்திக் கொண்டு வெளியேறினான். வில்லியம் சென்றதும் விவியன் உடனே கதவின் அருகே சென்றாள். தன் பாலிய கால காதலனை அவள் துரத்திச் செல்வாள் என்று நினைத்தேன். நிச்சயமாக நான் ஏமாந்து போனேன். அவர்களின் காதலுக்கு இடையில் நான் இன்னும் ஒரு பகடைக்காயாகவே இருந்தேன். ஆனால் யார் நினைத்திருப்பார்கள்? விவியன் சாத்தப்பட்ட கதவை திறந்து நெற்றியை சுருக்கி முணுமுணுத்தாள். அவனுக்கு பைத்தியமா? போக வேண்டுமென்றால் போகட்டும். ஏன் கதவை சாத்துகிறான்? எவ்வளவு மோசமான பழக்கம். பிறகு அறைக்குள் இருந்தவர்களை பார்த்து, என்னை வந்து பார்த்தமைக்கு நன்றி. ஆனால் நான் இப்போது ஓய்வெடுக்க வேண்டும். அதனால் தயவு செய்து கிளம்புங்கள் என்றாள். இதை கேட்ட அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே வெளியேறினர். நான் கடைசியாக தலையை குனிந்தபடி வெளியேறினேன். நான் விவியனை தாண்டிச் சென்றபோது அவள் என்னை வேகமாக இழுத்தாள். நீ என்ன செய்கிறாய்? எங்கே போகிறாய்? இரட்டை மேற்கோள் குறி. நான் கசப்பாகச் சிரித்து, எல்லாரையும் போகச் சொன்னாயே. எனது கௌரவத்தை காக்கத்தான் நீ அப்படி செய்தாய் என்றும் என்னை அவமானப்படுத்த விரும்பவில்லை என்றும் எனக்கு தெரியும். மிக்க நன்றி. நான் இப்போதே சென்று விவாகரத்து பத்திரங்களை தயார் செய்கிறேன். நீ எப்போது கேட்டாலும் நான் அதில் கையெழுத்திட தயார். இரட்டை மேற்கோள் குறி. ஆச்சரியமாக விவியன் எரிச்சலுடன் என்னை பார்த்து கண்களை உருட்டினாள். நீ எப்போதும் இப்படித்தான் நாடகமாடுவாயா? யார் உன்னை விவாகரத்து செய்ய போவதாக சொன்னார்கள்? நான் வியப்புடன் அவளை பார்த்தேன். நான் கோமாளி இல்லையா என்ன? அந்த தருணத்தில் விவியன் என்னை மருத்துவமனை படுக்கை அருகே இழுத்தாள். அவள் படுத்துக் கொண்டாள். நான் அமர்ந்திருந்தேன். ஆனால் அவள் என் கையை விடவே இல்லை. அவள் மென்மையாக பேசினாள். நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். அதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் என்னை எனக்கு நன்றாக தெரியும். என் நினைவுகள் 18 வயதிலேயே நின்று போயிருந்தாலும் நான் காதலிக்காத ஒருவரை ஒருபோதும் திருமணம் செய்திருக்க மாட்டேன் என்று எனக்கு தெரியும். என் கணவர் வில்லியம் அல்ல, நீதான் கெவின். எனவே பிற்காலத்தில் நான் உன்னைத்தான் காதலித்தேன் என்பது உறுதியாகிறது. வில்லியம் என்பவர் கடந்த காலம் மட்டுமே. எனவே உன் மனதில் இவ்வளவு நாடக காட்சிகளை உருவாக்குவதை நிறுத்து. தன் கணவனை காப்பது ஒரு மனைவி எப்போதும் செய்ய வேண்டிய கடமை. அதை சொன்ன பிறகு அவள் மிகுந்த அன்போடு என்னை பார்த்தாள். நான் அவளை நம்பிக்கையின்றி நிமிர்ந்து பார்த்தேன். அவளுக்கு அழகான முகவெட்டு மட்டுமின்றி இவ்வளவு உயர்ந்த குணங்களும் இருக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை. இப்போது அவளது கம்பீரமான நிறுவன தலைவி தோரணையும் வழக்கமான பனி போன்ற குளிர்ந்த பார்வையும் மறைந்து போயின. அவளது கண்கள் முழுமையாக என்னையே நிறைந்திருந்தன. என் இதயம் இதமாக உணர்ந்தது. என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. ஏன் அழுகிறாய்? அவள் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்து என்னை பார்த்தாள். ஆனால் நான் அவளை என் கைகளில் கட்டிக்கொண்டேன். நான் எவ்வளவு அழுதேன் என்றால் என் மூக்கில் சளி குமிழிகள் வந்தன. இது மிகவும் நன்றாக இருந்தது. நான் இன்னும் ஒரு பணக்கார மனிதனின் வாழ்க்கையை வாழ முடியும். விவியன் மருத்துவமனையில் இருந்தபோது எங்களை பற்றிய ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் தினமும் என்னிடம் கேட்டு தொந்தரவு செய்தாள். அவள் எங்கள் கடந்த காலத்தை பற்றி மிகுந்த ஆர்வம் காட்டினாள். நான் அனைத்தையும் தெளிவாக விளக்கினேன். அவள் கவனமாக அதை கேட்டாள். உண்மையை சொல்ல போனால் விவியனும் நானும் முதலில் சந்தித்தபோது அவள் வில்லியமை பிரிந்து ஒரு வருடத்திற்கு மேலாகி இருந்தது. நான் விவியனை ஒரு காட்டையில் விருந்தில் சந்தித்தேன். அதை பார்த்த மாத்திரத்திலேயே ஏற்பட்ட ஈர்ப்பு என்று சொல்லலாம். அவளை முதலில் பார்த்த கணமே நான் அவளால் ஈர்க்கப்பட்டேன். அந்த நேரத்தில் வெண்டர்பில் குடும்பத்தினர் ஒரு திருமண உறவை தேடிக்கொண்டிருந்தனர் மற்றும் ஒரு வீட்டு மருமகனை தேடிக்கொண்டிருந்தனர். எங்கள் குடும்பம் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தது. தற்செயலாக நாங்கள் அந்த நேரத்தில் பொருளாதார நெருக்கடியில் இருந்தோம். திவாலாகும் நிலையில் இருந்தோம். தனது சொந்த செல்வத்தையும் புகழையும் பாதுகாக்க என் தந்தை என்னை அந்த வீட்டு மருமகனாக அனுப்பி வைத்தார். உண்மையை சொன்னால் நான் எதிர்பார்த்ததும் அதுதான். இருந்தாலும் நான் வருத்தப்படுவது போல முகத்தை வைத்துக்கொண்டு என் தந்தையிடம் நியாயம் பேசுவது போல சொத்தை பிரிக்கும் போது எனக்கு கம்பெனி பங்குகளில் கூடுதலாக 20 விழுக்காடு தர வேண்டும் என்று கூறினேன். திருமணத்திற்கு பிறகு நான் மிகச்சிறந்த கணவனாக மாறினேன். விவியனை மகிழ்விக்கவும் கவரவும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். விவியன் அழகானவள் மற்றும் நேர்த்தியானவள். ஆனால் அவள் ஒரு பனிக்கட்டி அரசியைப் போல இருந்தாள். அவர் வெண்டர்பில் குடும்பத்தின் ஒரே மகள் மற்றும் வெண்டர்பில் குழுமத்தின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி. அவர் ஒரு தொலைக்காட்சி நாடகத்தில் வரும் நாயகியைப் போலவே இருந்தார். அவசர காலங்களில் அமைதியாகவும் சட்டப்படி நடப்பவராகவும் தனது செயல்களில் இரக்கமற்றவராகவும் இருந்தார். அவர் என் மீது மிகுந்த ஈர்ப்பு கொண்டிருந்தார். 3 ஆண்டுகள் நான் விடாமுயற்சியுடன் துரத்திய பிறகுதான் விவியனுக்கும் எனக்குமான உறவு மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அதனால் தான் வில்லியம் வந்த அந்த தருணத்தில் நான் விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் இருந்தேன். ஏனென்றால் எனக்கு விவியனை மிகவும் பிடிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நீண்ட காலம் கடினமாக உழைத்திருந்தேன். விவியன் என்னை பார்க்கும் பார்வையில் இப்போதுதான் பாசமும் மென்மையும் ததும்ப தொடங்கியிருந்தது. என் உயிர் பிழைப்பதற்காக நான் அங்கிருந்து நைசாக நழுவி சென்று அவர்களுக்கு மகிழ்ச்சியான முடிவை விட்டுக் கொடுக்க திட்டமிட்டிருந்தேன். அவர்கள் திரைக்கதையை பின்பற்ற மாட்டார்கள் என்று யார் நினைத்திருப்பார்கள்? விவியன் எதிர்பார்த்த கதையை பின்பற்றவில்லை என்றாலும் என் மனம் இன்னும் கவலையிலேயே இருந்தது. எப்படி இருந்தாலும் விவியனின் நினைவாற்றல் தற்போது 18 வயதிலேயே உறைந்து போயிருக்கிறது. அக்காலத்தில் அவளும் வில்லியமும் பைத்தியமாக காதலித்திருக்க வேண்டும். அவளுக்கு என்னை பற்றிய எந்த நினைவும் இல்லை. ஏதோ சமீபத்தில் அறிமுகமான அந்நியரை போலத்தான் என்னை பார்க்கிறாள். எங்களை பற்றி கடந்த சில நாட்களில் நான் சொன்ன விவரங்களை வைத்து மட்டுமே அவளுக்கு என் மீது ஒரு பிம்பம் உருவாகியிருந்தது. அவள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நாள் எங்கள் 3வது திருமண நாள். முந்தைய திருமண நாட்களில் அவளை ஆச்சரியப்படுத்த நான் மூளையை கசக்கி யோசிப்பேன். ஆனால் அவள் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அதை பார்த்துக் கொள்வாள்.
இந்த முறை நான் எளிமையாக இருக்க விரும்பினேன். எனவே வீட்டிலேயே அவளுக்கு ஒரு பெரிய விருந்து சமைக்க முன்வந்தேன். ஆச்சரியப்படும் விதமாக அவள் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். அன்று இரவு உணவு மேஜையில் நான் ஒரு பாட்டில் ரெட் ஒயினை திறந்து நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்து கிளாஸ்களை முட்டிவிட்டு குடித்தோம். நாங்கள் சாப்பிட தொடங்கும் வேளையில் விவியனின் போன் ஒலித்தது. அவள் பிரா சுருக்கி அதை எடுத்தாள். நான் எட்டி பார்த்தபோது திரையில் அழைப்பவரின் பெயர் தெரிந்தது. வில்லியம். அன்று வில்லியம் கோபமாக கதவை அறைந்துவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறிய பிறகு அவன் மீண்டும் வரவில்லை. ஆயிரக்கணக்கான குரு நாடகங்களை பார்த்த என் அனுபவத்தில் வில்லியம் தன்னை சமாதானப்படுத்த விவியன் வருவாள் என்று காத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இந்த தந்திரமான இரட்டை வேடம் போடும் நபர்கள் அனைவரும் ஒரே மாதிரிதான். அவன் விவியனை தன் வசப்படுத்த அட்டாக் செய்ய பார்க்கிறான். விவியன் பிரா சுருக்கி போனை எடுத்தாள். ஹலோ, என்னாச்சு? வில்லியத்தின் வருத்தமான மற்றும் இயலாமை நிறைந்த குரல் போனில் கேட்டது. பிபி, நான் கார் அடிபட்டு விழுந்துட்டேன். எனக்கு அடிபட்டுடுச்சு. ரொம்ப வலிக்குது. நான் ஒன்றும் கேட்காதது போல என் நண்டு கால்களை தீவிரமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். விவியன் என்ன செய்ய போகிறாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் வில்லியமிடம் செல்வதை நான் அறவே விரும்பவில்லை. எப்படியும் இன்று எங்கள் திருமண நாள். நிச்சயமாக வில்லியம் காயமடைந்திருக்கலாம். ஆனால் அவர் மருத்துவரை தேட வேண்டாமா? இருப்பினும் நான் 1000க்கும் மேற்பட்ட குறுந்திரை படங்களை பார்த்த அனுபவத்தின்படி விவியன் அந்த அழைப்பை பெற்றதும் பதறிப்போய் உடனடியாக வெளியே ஓட வேண்டும். நான் அவரை தடுக்க முயன்றால் நான் அற்பமானவன் மற்றும் இரக்கமற்றவன் என்று முத்திரை குத்தப்படுவேன். எனவே நான் வாயை திறந்து நீ போக வேண்டும் என்று சொல்லவிருந்தேன். அப்போது விவியன், நீங்கள் 911க்கு அழைத்தீர்களா என்று கேட்டாள். வில்லியம், இன்னும் இல்லை. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. மிகவும் வலிக்கிறது. நான் இறந்து விடுவேனா? விவி, நீ வந்து என்னை காப்பாற்ற முடியுமா? இதை கேட்ட விவியன் உடனடியாக போனை வைத்துவிட்டு எழுந்தாள். நிச்சயமாக பல நாடகங்கள் நிஜ வாழ்க்கையில் கலந்திருந்தன. அவள் உறுதியாக போனை வைத்துவிட்டு எழுவதை நான் கவனித்தேன். அவளது அடுத்த செயல் தனது பாலிய நண்பனின் பக்கத்தில் இருக்க வீட்டிலிருந்து விரைந்து செல்வதாக இருக்க வேண்டும். இருப்பினும் நான் ஒரு நிமிடம் காத்திருந்தேன். விவியன் இன்னும் கிளம்பவில்லை. அதற்கு பதிலாக அவள் 911 அதிகாரியிடம் ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸை வரவழைக்குமாறு பேசுவதை நான் கேட்டேன். என்னால் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன நடக்கிறது? அவள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டாள். ஆனால் வில்லியமை ஒரு முட்டாளாக நடத்தினாள். நான் உண்மையிலேயே அதிகப்படியான குறுந்திரை படங்களை பார்த்துவிட்டேனா? நிஜ வாழ்க்கையில் இது இப்படித்தான் செயல்படுகிறதா? விவியன் போனை வைத்த உடனே வில்லியம் மீண்டும் அழைத்தான். விவியன் தொடர்ந்து முகம் சுளித்துக் கொண்டு சக்தியை வீணாக்காதே என்றாள். நான் ஏற்கனவே ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசுக்காக 911க்கு அழைத்துவிட்டேன். அவர்கள் விரைவில் அங்கு வந்து விடுவார்கள். வில்லியம் இன்னும் வருத்தமாக ஒலித்தான். அழுகையுடன் பதிலளித்தான். விவி, நீ வரவில்லையா? விவியன் மிகவும் இயல்பான விஷயம் போல பதிலளித்தாள். ஆமாம், நான் மருத்துவர் அல்லவே. நான் வருவதால் எந்த பயனும் இல்லை. தொழில்முறை விஷயங்களை நிபுணர்களிடம் விட்டுவிடு. ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. நான் இறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது. இந்த முறை வில்லியம் உண்மையாகவே அழுது கொண்டிருந்தான். விவியன் வருத்தப்பட்டு அவனை பார்க்கச் செல்வாள் என்று நான் நினைத்தபோது அவளது பதில் என்னை மீண்டும் அதிர்ச்சியடைய செய்தது. விவியன் சொன்னால், நான் வரமாட்டேன். எனது கடந்த கார் விபத்தால் எனக்கு இன்னும் மன உளைச்சல் PTSD உள்ளது. விபத்து இடங்கள் அல்லது மருத்துவமனைகளை பார்ப்பது எனக்கு இப்போது அசௌகரியமாக இருக்கிறது. சமீபத்தில் டிஸ்சார்ஜ் ஆன ஒருவரை மருத்துவமனை போன்ற நரகத்திற்கு மீண்டும் செல்லச் சொல்ல உனக்கு மனது வராது அல்லவா? இது துரதிர்ஷ்டமானது. அப்படியும் மறுமுனையில் வில்லியமின் அழுகை முழுமையாக நின்றுவிட்டது. வில்லியம் தான் இறந்து விடுவேன் என்று அலறிக் கொண்டிருந்ததால் அவனது கார் விபத்து மிகவும் தீவிரமானது என்று நான் நினைத்தேன். இருப்பினும் அடுத்த நாளே வில்லியம் நெற்றியில் பேண்டேஜ் மற்றும் கையில் கட்டுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். கதவு மணி ஆவேசமாக அடிக்கப்பட்டது. நான் கதவை திறந்தபோது வில்லியம் நேர்த்தியான உடையில் நின்றதை பார்த்து எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் கதவை திறந்ததை பார்த்ததும் அவனது பரிதாபமான முகம் உடனடியாக ஆணவமாக மாறியது. அவனது மூக்கு வானத்தை நோக்கி உயர்ந்தது. அவன் என்னை அருவருப்புடன் பார்த்து, நீ ஏன் வினியின் வீட்டில் இருக்கிறாய் என்று கேட்டான். வெளிநாடு சென்று படித்தபோது இவன் தன் மூளையை அங்கேயே விட்டு வந்து விட்டானா? நான் பேச்சற்று இந்த வீட்டின் இப்போதைய ஆண்மகன் நான் தான் என்று பதிலளித்தேன். நான் இங்கே இல்லை என்றால் வேறெங்கே இருக்க வேண்டும்? காருக்கு அடியிலா? இரட்டை மேற்கோள் குறி. என் பதிலால் திக்குமுக்காடிய அவன் பின் குளிர்ச்சியாக கட்டளையிட்டான். விலகி போ, நான் விடியை தேடி வந்திருக்கிறேன். நீ கேலி செய்கிறாயா? விவியன் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தாள். நான் எப்படி சொதப்ப முடியும்? நான் ஏளனமாக சிரித்துவிட்டு அவன் முகத்திற்கு நேராக கதவை ஓங்கி அறைந்தேன். அந்த நேரத்தில் விவியன் குளித்து முடித்துவிட்டு கீழே வந்தாள். சத்தத்தை கேட்டு அவள் அருகே வந்து கதவை திறந்தபோது அங்கே ஆத்திரத்துடன் நின்றிருந்த வில்லியமை கண்டாள். நான் அவர்களை கவனிக்காமல் காலை உணவை தயாரிக்க நேராக சமையலறைக்கு சென்றேன். வரவேற்பறையிலிருந்து வில்லியமின் புலம்பல் அவ்வப்போது காதில் விழுந்தது. பெண்ணி, நான் வருந்துகிறேன். அப்போது வெளிநாடு படிக்கச் சென்று உன்னை பிரிந்திருக்க கூடாது. நான் உண்மையிலேயே வருந்துகிறேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாயா? இத்தனை ஆண்டுகளாக நீ என்னை மறக்கவில்லை என்று எனக்கு தெரியும். மீண்டும் தொடங்கலாம். இரட்டை மேற்கோள் குறி. விவியன் வில்லியமை ஏளனமாக பார்த்துவிட்டு அமைதியாக கேட்டாள். திரு வில்லியம், உங்களுக்கு நான் டாக்டரை அழைக்க வேண்டுமா? நேற்று இரவு தலையில் அடிபட்டு முட்டாளாகிவிட்டாயா? நான் ஏற்கனவே திருமணமாகிவிட்டவள். நீ செய்வது பாலியல் துன்புறுத்தலில் சேராதா? இல்லை விவி, நான் முழுமையாக சொல்கிறேன். உனக்கு கெவினை பிடிக்காது என்று எனக்கு தெரியும். உனக்கும் அவனுக்கும் இடையிலான திருமணம் ஒரு வணிக ஒப்பந்தம் மட்டுமே. அங்கே அன்பு இல்லை. நாம் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்த காதலர்கள். டிடி, நீ நமது காதலை மறக்கவில்லை என்று எனக்கு தெரியும். இப்போது கடவுளே உனக்கு நினைவாற்றல் இழப்பை ஏற்படுத்தி கடந்த சில ஆண்டுகளை மறக்கச் செய்து நாம் ஒன்றாக இருந்த காலத்திற்கு உன்னை கொண்டு சென்று எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். கெவினை விவாகரத்து செய், நாம் உடனே திருமணம் செய்து கொள்வோம். நான் சமைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களின் உரையாடலை கேட்க என் கழுத்தை நீட்டி உற்று கவனித்தேன். விவியின் பதில் நீண்ட நேரம் கேட்காததால் எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருந்தது. எதிர்பாராத விதமாக அடுத்த நொடி விவியன் சமையலறை கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து என்னிடம் கொஞ்சினாள். ஹாப்பி, இன்னும் உங்களுக்கு எப்படி சமைக்க தோன்றுகிறது? உங்கள் மனைவிக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். நான் அதிர்ச்சியில் என் கண்களை விரித்தேன். இவள் உண்மையிலேயே எனக்கு தெரிந்த அந்த பனிக்கட்டி விவியானா? அவளுக்கு உண்மையில் கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் தெரிந்திருந்தது. நான் திகைத்து நிற்பதை கண்ட விவியன் தொடர்ந்து உதட்டை பிதுக்கினாள். அத்தான், ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் ஆம்பளைதானா? உங்க மனைவிக்கு இவ்வளவு நடக்கிறது, நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்களா? இதை கேட்டதும் நான் ஒரு வடைச்சட்டியை எடுத்துக்கொண்டு சமையலறையிலிருந்து வெளியே ஓடி வந்து வில்லியமை முறைத்தேன். இங்கிருந்து கிளம்பு, இல்லை என்றால் உன்னை அடித்து கொன்று விடுவேன். தந்திரமான நரி நீ. என் எதிர்வினையை கண்டு வில்லியம் அதிர்ந்து போனான். சில வினாடிகள் அதிர்ச்சியில் இருந்தவன் பிறகு திமிராக என்னை தூண்டினான். கெவின், நீ ஜெயித்து விட்டதாக நினைக்கிறாயா? என்னை பொறாமைப்பட வைக்க வினி உன்னை பயன்படுத்துகிறாள். அவள் என்னை எவ்வளவு காதலித்தாள் என்பது உனக்கு தெரியாது. அவன் பேசி முடிக்கும் முன்பே விவியன் அவனை இடைமறித்தாள். அத்தான், இதை பாருங்கள். இவன் இன்னும் நமக்குள் விரிசல் ஏற்படுத்த பார்க்கிறான். நான் விவியனை சந்தேகத்துடன் பார்த்தேன். பிறகு வில்லியமை ஒருமுறை பார்த்தேன். நான் இன்னும் அவர்களின் விளையாட்டில் ஒரு காயாகத்தான் இருக்கிறேனா? அப்போது என் சந்தேகத்தை கண்ட விவியன் தனது கொஞ்சம் குணத்தை கைவிட்டு வில்லியமை பார்த்து கடுமையாக கூறினாள். வில்லியம், நாம் முன்பு ஒன்றாக இருந்தது உண்மைதான், ஆனால் அது முடிந்து போன கதை. எனக்கு ஞாபகம் மறதி இருந்து என் கணவரை மறந்திருந்தாலும் அவரை ஏமாற்ற அது காரணமல்ல. நான் விவியன் கெவினை மனம் முடித்ததால் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன், எனவே முயற்சிப்பதை நிறுத்து. விவியனின் வார்த்தைகளை கேட்டு எனக்கு மிகுந்த குற்ற உணர்ச்சியாக இருந்தது. நான் அளவுக்கு அதிகமாக திரைப்படங்களை பார்த்துவிட்டேன். விவியனின் குணம் அவளது முகத்தை விட அழகானது. அந்த நொடியில் எனக்கு புரிந்தது. ஒருவர் உங்களிடம் அன்பாக நடிப்பதை போலியாக செய்ய முடியும், ஆனால் நல்ல குணத்தை அப்படி செய்ய முடியாது. ஒருவரை மதிப்பிடும்போது அவர்களின் அடிப்படை ஒழுக்கத்தை பார்க்க வேண்டும். அவர்களின் எலும்பில் ஊறிய நேர்மை இனிமையான வார்த்தைகளை விட மிக முக்கியமானது. விவியனிடம் வாங்கி கட்டிக்கொண்ட வில்லியம் என்னை பார்த்து விரலை நீட்டினான். கெவின், நீ நன்றாகவே விளையாடுகிறாய். உனக்கு இருக்கிறது. நான் என் வடைச்சட்டியால் அவனை அடிக்க முற்பட்ட போது விவியன் பேசினாள்.
வில்லியம், வெளிநாட்டில் இருந்தபோது குடும்பத்தை உடைப்பதில் பட்டம் வாங்கினாயா? ஏன் எப்பொழுதும் அடுத்தவர் கணவரை அபகரிக்க பார்க்கிறாய்? உன் போக்கை மாற்றிக்கொள், இல்லை என்றால் அடிதான் விழும். இப்போது வில்லியமின் முகம் கரித்துண்டு போல மாறியது. கோபத்தில் முகத்தைச் சுளித்துக்கொண்டு கதவை சாத்திவிட்டு வெளியேறினான். அவன் சென்ற பிறகுதான் நான் சத்தமாக சிரித்தேன். விவியன் என்னை பார்த்து கண்ணைச் சுழறி அவ்வளவு சிரிப்பா என்றாள். நான் அவனது கற்பனைகளை முழுமையாக தடுத்திருக்காவிட்டால் நீ மீண்டும் உன் சந்தேகத்திற்குரிய மனோபாவத்திற்கு திரும்பியிருப்பாய். நான் அவளை வியப்புடன் பார்த்தேன். ஏன் நீ எப்போதும் ஸ்கிரிப்டை பின்பற்றுவதில்லை? விவியன் குழப்பத்துடன் பார்த்தாள். என்ன ஸ்கிரிப்ட்? அந்த மினி நாடக ஸ்கிரிப்ட். கேவின், நீ இன்னும் ஒரு மினி நாடகத்தை பார்த்தால் உன்னை அடித்து நொறுக்கி விடுவேன் என்று சத்தியம் செய்கிறேன். நீண்ட நேரம் கழித்து விவியன் மீண்டும் பேசினாள். கேவின், எனக்கு நினைவாற்றல் இழப்பு மட்டும்தான் ஏற்பட்டுள்ளது. நான் என் மூளையை இழக்கவில்லை. நான் பிடிவாதமாக வாதிட்டேன். ஆனால் எல்லா மினி நாடகங்களும் அப்படித்தான் நடக்கின்றன. நாயகிக்கு நினைவாற்றல் இழந்ததும் அவள் தனது முதல் காதலர், சிறுவயது நண்பர், ஏழை மாணவர் அல்லது உதவியாளருடன் சுற்றத் தொடங்குகிறாள். பிறகு அவள் தன் கணவரை துன்புறுத்தி புறக்கணிக்கிறாள். இறுதியில் வருத்தப்பட்டு அவரை மீண்டும் பெற கெஞ்சுகிறாள். விவியன் என்னை ஒரு முட்டாள் போல பார்த்தாள். அப்படியானால் நீ பார்த்த மினி நாடகங்கள் உன் மூளையை சிதைத்துவிட்டன. சரி, எது தவறு எது என்று தெரியாத ஒரு CEO-வை நீ பார்த்திருக்கிறாயா? யார் அவ்வளவு முட்டாள்? அவள் உண்மையில் அவ்வளவு முட்டாளாக இருந்தால் அவளால் ஒரு நிறுவனத்தை நடத்த முடியுமா என்று நினைக்கிறாயா? விழித்துக்கொள், முட்டாளே. நியாயம்தான். CEO ஆகும் தகுதி உள்ள ஒருவர் எப்படி அவ்வளவு முட்டாளாக இருக்க முடியும்? பின்புலமோ அதிகாரமோ இல்லாத ஒருவரால் ஏமாற்றப்படுவாரா? அந்த மினி நாடகங்கள் என்னை நிஜமாகவே கெடுத்துவிட்டன. அதிலிருந்து மினி நாடகங்களை பார்ப்பதற்கு விவியன் எனக்கு தடை விதித்தாள். நான் அதிகமாக பார்த்தால் என் மனதில் அபத்தமான கதைகள் தோன்றும் என்று அவள் பயந்தாள். எனவே நான் அதற்கு பதிலாக மோசமான இணைய நாவல்களை படிக்கத் தொடங்கினேன். இணைய நாவல்கள் மினி நாடகங்களை விட விறுவிறுப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவற்றின் கதைகள் இன்னும் அபத்தமாக இருந்தன. அன்று இரவு நான் ரகசியமாக ஒரு இணைய நாவலை படித்துக் கொண்டிருந்தபோது விவியன் என்னை பிடித்துவிட்டாள். அவள் என் போனை எடுத்து திரையில் இருந்த உரையை சத்தமாக வாசித்தாள். தாமதமான அன்பு குப்பைக்கு சமம். அவன் கடினமான நாட்களில் நான் அவனுடன் இருந்தேன். ஆனால் அவன் தனது செல்வம் மற்றும் புகழை இடையில் வந்த ஒருத்திக்கு கொடுத்து விட்டான். விவியனுக்கு கோபம் வந்தது. அவள் தாழ்ந்த ஆபத்தான குரலில் சொன்னாள், கேவின், உன்னிடம் அதிக நேரம் இருக்கிறதா? நீ சும்மா இருப்பதால் கவனித்துக் கொள்ள ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம். அதை சொல்லிவிட்டு அவள் என் மீது பாய்ந்தாள். நான் அவளை அவசரமாக என் கைகளில் ஏந்தினேன். அவள் நெருங்கியதும் நான் பேசினேன். இரட்டை மேற்கோள் குறி. பேபி, உனக்கு இன்னும் நினைவாற்றல் வரவில்லை. நீ வருத்தப்பட மாட்டாயா? விவியன் என்னை தீவிரமாக பார்த்து சொன்னாள். எனக்கு நினைவுகள் திரும்ப வரவில்லை என்றாலும் என் உடல் என்னை துரோகம் செய்யாது, பொய் சொல்லாது. அது உன்னை சிறிதும் எதிர்க்கவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. இதை கேட்டதும் நான் மிகுந்த நெகிழ்ச்சியடைந்தேன். அவள் முகத்தை ஏந்தி மென்மையாக அவள் இதழ்களில் முத்தமிட்டேன். பிறகு நான் சொன்னேன், உடல் உழைப்பு தொடர்பான வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் நினைவுகளை மீட்டெடுப்பதில் உன் சக்தியை சேமித்து வை. மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு சில நாட்கள் ஓய்வெடுத்துவிட்டு விவியன் மீண்டும் வேலையில் மூழ்கினாள். பகல் நேரத்தில் அவள் அலுவலகத்தில் தீவிரமாக உழைத்தாள். இரவில் அவள் வீடு திரும்பி கட்டிலிலும் அதே அளவு உழைத்தாள். எனக்கு குழந்தை பெற்று தருவதாக அவள் சொன்னது உண்மையான மிரட்டலா அல்லது இழந்த காலத்தை ஈடுகட்ட நினைக்கிறாளா என்று எனக்கு தெரியவில்லை. இதன் விளைவாக சமீப காலமாக என்னால் எந்த நாடகங்களையோ அல்லது நாவல்களையோ பார்க்க கூட நேரமில்லை. இதற்கிடையில் வில்லியம் நிச்சயமாக விட்டுவிடவில்லை. அடிக்கடி தனது குறும்புத்தனங்களை செய்து கொண்டிருந்தான். அவன் தொடர்ந்து விவியனை இரவு உணவுக்கோ அல்லது படத்திற்கோ வருமாறு அழைத்து மெசேஜ் செய்தான். இருப்பினும் விவியன் என்னுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள வேலை முடிந்ததும் வீட்டிற்கு விரைவதில் மும்முரமாக இருந்தாள். அவனை பார்க்க அவளுக்கு நேரமில்லை. விவியனிடம் எதுவும் பலிக்கவில்லை என்று தெரிந்ததும் அவன் என் பக்கம் திரும்பினான். அவன் எனது விசா கணக்கில் இணைந்து அடிக்கடி தனது மொமெண்ட்ஸ்களை புதுப்பிக்க தொடங்கினான். இயல்பாகவே அந்த பதிவுகள் அனைத்தும் அவனும் விவியனும் கடந்த காலத்தில் ஒன்றாக இருந்த தருணங்களை பற்றியே இருந்தன. அந்த புகைப்படங்களை பார்த்தால் நான் பொறாமைப்பட்டு விவியனிடம் குழந்தைத்தனமாக சண்டையிடுவேன் என்று அவன் திட்டமிட்டான். விவியனின் கடந்த காலத்தை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவளால் அதை மறக்க முடியவில்லை என்றால் மட்டுமே நான் கவலைப்படுவேன். அவளது கடந்த காலத்திலேயே இருக்கும் வரை, நாங்கள் இணைந்த பிறகு அவள் என்னை வஞ்சிக்காத வரை எனக்கு வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. அவனது சமூக ஊடக பதிவுகள் பலனளிக்காததைக் கண்டு அவன் வாய்மொழி தாக்குதலில் ஈடுபட்டான். இதை பார்த்தாயா? அன்று நாங்கள் இருவரும் எவ்வளவு அன்பாக இருந்தோம் என்று பார். நான் முற்றிலும் திகைத்து போய் பதில் அளித்தேன். ஆமாம், ஆனால் இப்போது அவள் கணவன் நான். வில்லியம், நீ என்னை எரிச்சலூட்ட அவள் பயன்படுத்தும் ஒரு கருவி மட்டுமே. நானா? இப்போது அவள் கணவன் நான். வில்லியம், அவ்வளவு தற்பெருமை கொள்ளாதே. வின்னி சீக்கிரம் உன்னை விவாகரத்து செய்துவிட்டு என்னை தான் தேர்ந்தெடுப்பாள். வில்லியம், அந்த ஒரே வாக்கியத்தை தவிர உனக்கு வேறு எதுவும் பேச தெரியாதா? நான் வேறேதாவது சொன்னால் நீ மனமுடைந்து விடுவாய் என்று பயப்படுகிறேன். வில்லியம், நீ சொல்வது சரிதான். உன் பிதற்றல்களை நான் நம்புவேனா என்ன? நானா? பிடி என்னுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக சொன்னாள். நேற்று இரவு நாங்கள் 7 மணி நேரத்தில் 28 நிலைகளில் இணைந்தோம். வில்லியம், அந்த வாக்கியத்திற்கு பிறகு வில்லியம் எனக்கு மெசேஜ் செய்வதை நிறுத்திவிட்டான். உண்மையை சொன்னால் அவன் வலிய சென்று சித்திரவதை வாங்கிக் கொண்டான். ஒருவேளை என் வார்த்தைகள் வில்லியத்திற்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால்தான் அவன் கொஞ்ச காலம் அமைதியாக இருந்தான். இருப்பினும் சிறிது காலத்திற்கு பிறகு அவன் தனது உத்தியை மாற்றத் தொடங்கினான். அவன் உண்மையிலேயே விடாப்பிடியானவன். இந்த முறை அவன் பரிதாபத்தை காட்டும் தந்திரத்தை கையாள முடிவு செய்தான். விவியனும் நானும் கொழுப்பு குறைக்கும் உடற்பயிற்சியை தொடங்கி இருந்தபோது அவளது போன் அடித்தது. காலர் ஐடியில் வில்லியத்தின் பெயரை கண்ட அவள் போனை எடுக்கும்படி பயிற்சி செய்வதை நிறுத்த திட்டமிட்டேன். ஆனால் விவியன் என்னை பார்த்து முறைத்து நிறுத்தாதே என்று எச்சரிப்பாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பிறகு அவள் போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டால் மறுமுனையிலிருந்து ஒரு அந்நிய குரல் கேட்டது. மன்னிக்கவும், இது விவியனா? நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மருத்துவமனையிலிருந்து ஒரு மருத்துவர் பேசுகிறேன். வில்லியம் வீட்டில் தன் மணிக்கட்டை அறுத்துக் கொண்டார். அவரது போனில் அவசரகால தொடர்பு நபராக உங்கள் பெயர் உள்ளது. தயவு செய்து உடனடியாக மருத்துவமனைக்கு வாருங்கள். மணிக்கட்டை அறுத்துக் கொண்டாரா? அது தீவிரமானது. நான் கூட அதிர்ச்சியடைந்து அப்படியே உறைந்து நின்றேன். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதா அல்லது வேண்டாமா என்று புரியாமல் இருந்தேன். விவியன் என்னை பார்த்து முறைத்து மீண்டும் தட்டினாள். பிறகு அவள் சாதாரணமாக, அவனை காப்பாற்ற முடியுமா? உங்களால் காப்பாற்ற முடியும் என்றால் என்னை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் முடியாவிட்டால் அவனது பெற்றோரை அழையுங்கள் என்றாள். மறுமுனையில் இருந்த மருத்துவர் பதற்றத்துடன், விவியன் அவர்களே, வில்லியம் உங்களை அவசர தொடர்பு நபராக குறிப்பிட்டுள்ளார். அப்படியென்றால் நீங்கள் இருவருக்கும் நெருக்கம் அதிகம் என்று அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு வந்து அவனை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பிறகு உங்கள் கையெழுத்து தேவைப்படலாம். விவியன் தொடர்ந்து அலட்சியமாக பேசினாள். அவன் 2 மணிக்கட்டையும் அறுத்துக் கொண்டானா? அவன் மற்ற கையால் கையெழுத்திடலாமே. இல்லை விவியன் அவர்களே, வில்லியம் ஏற்கனவே மயக்கமடைந்து விட்டார். மன்னிக்கவும், அப்படியானால் நான் நிச்சயமாக வந்து கையெழுத்திட முடியாது. நான் அவனுக்கு உறவினர் இல்லை. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நான் பொறுப்பேற்க முடியாது. நீங்கள் அவனது பெற்றோரை தொடர்பு கொள்வது நல்லது. அவனை மீட்பது உங்களுக்கு முக்கியம் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது ஒருவரை மீட்பது எனக்கும் அதே அளவு முக்கியம். நாங்கள் இருவரும் உயிரை காக்கிறோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நாங்கள் எங்கள் வேலையை தொடர வேண்டும். அவ்வளவு சொல்லிவிட்டு விவியன் உடனே போனை வைத்துவிட்டாள். பிறகு அவள் என்னை பார்த்து கண்களை உருட்டி வேகத்தை அதிகரி என்று கட்டளையிட்டாள். சரி அம்மா. உடற்பயிற்சியின் இடையில் நான் விவியனிடம், வில்லியம் உண்மையிலேயே மணிக்கட்டை அறுத்துக் கொண்டால் அது தீவிரமானது என்றால் நீ ரொம்பவும் குளிர்ச்சியாக நடந்து கொள்ளவில்லையா என்று கேட்டேன். ஒரு டாக்டருடன் சேர்ந்து என்னை ஏமாற்றுகிறாரா? அவனை போன்றவன் உண்மையில் சாக துணிய மாட்டான். இரட்டை மேற்கோள் குறி. நான் குழப்பத்துடன் கேட்டேன். உனக்கு அவனை அவ்வளவு நன்றாக தெரியுமா? அப்படியானால் அவன் உனது அடைய முடியாத முதல் காதல், கை நழுவி போனவன் என்ற வதந்தியும் உண்மைதானா?
இரட்டை மேற்கோள்குறி. எனது செயல்களை நிறுத்திவிட்டு அவளது பதிலுக்காக காத்திருந்தேன். ஆனால் விவியன் ஒரு கேள்வியை கேட்க இவ்வளவு முழு கவனத்தையும் செலுத்த வேண்டுமா என்று புகார் செய்தாள். உன்னால் பல வேலைகளை செய்ய முடியாதா? நான் சங்கடத்துடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் தொடங்கினேன். விவியன் மெதுவாக தொடர்ந்தாள். நாங்கள் ஒன்றாக வளர்ந்ததால் அவனை எனக்கு நன்றாக தெரியும். அவனது சுபாவம் எனக்கு புரியும். அவன் முற்றிலும் சுயநலமானவன். காதல் போன்ற சாதாரண விஷயத்திற்காக அவன் ஒருபோதும் தீவிரமான செயல்களில் ஈடுபட மாட்டான். தன் மணிக்கட்டை அறுத்துக் கொள்வது அதற்கான தைரியம் அவனுக்கு இருக்காது. அவன் என் அடைய முடியாத முதல் காதல் என்று நீ சொல்வது முற்றிலும் அர்த்தமற்றது. நான் அவனுடன் பழகியது உண்மைதான். ஆனால் அது இளம் வயது காதலின் அபாவித்தனமான மயக்கம் மட்டுமே. அவன் தன் சொந்த நலனுக்காக வெளிநாடு செல்ல முடிவு செய்தபோது நாங்கள் முற்றிலும் பிரிந்துவிட்டோம். விவியன் தொடர்ந்தாள். ஹாப்பி, உனக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இப்போதே அனைத்தையும் கேட்டுவிடு. அந்த மொக்கையான வெப் நாவல்களை படித்துவிட்டு நீ பயப்படுவதை தவிர்க்கலாம். அவளது முதுகை பார்த்தபடி நான் தொடர்ந்து கேட்டேன். அப்படியென்றால் அந்த பிரிவின் போது நீ ஏன் தற்கொலைக்கு முயன்றாய்? இந்த முறை விவியன் அதிர்ச்சியடைவது என் முறை. அவள் என்னை பார்க்க திரும்பினாள். அவனுக்காக நான் தற்கொலைக்கு முயன்றேனா? யார் உன்னிடம் சொன்னது? வெளியில எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. விவியன் கசப்பாக சிரித்தாள். அவர்கள் அநேகமாக தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அந்த பிரிவுக்கு பிறகு நான் குடித்தது உண்மைதான். குடித்திருந்தபோது தெரியாமல் ஒரு ஒயின் கிளாஸை உடைத்து விட்டேன். அதை நானே சுத்தம் செய்ய முயன்றபோது என் உள்ளங்கையில் தற்செயலாக கீறிக்கொண்டேன். அதிக மது போதையிலும் மயக்கத்திலும் இருந்ததால் ரத்தம் வருவதை கூட நான் கவனிக்கவில்லை. வேலைக்காரர்கள் என்னை கண்டுபிடித்த நேரத்தில் நான் அநேகமாக நிறைய ரத்தத்தை இழந்திருந்தேன். நான் தற்கொலை செய்து கொண்டதாக அவர்கள் நினைத்து ஆம்புலன்ஸ் அழைத்தார்கள். அதனால் அவனுக்காக நான் தற்கொலைக்கு முயன்றேன் என்ற வதந்தி அப்படித்தான் பரவி இருக்க வேண்டும். அவனுக்கும் எனக்கும் முற்றிலும் முடிந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் என்னால் அவனை மறக்க முடியவில்லை என்றால் நான் ஏன் அவனை தொடர்ந்து வெளிநாடு சென்றிருக்க மாட்டேன் என்று நினைக்கிறாய்? என் குடும்பம் அவ்வளவு வசதியானது. நான் எளிதாக அவனுக்கு பின் வெளிநாடு சென்றிருக்க முடியும். அது வெறும் வெளிநாட்டு படிப்புதானே. இது அவ்வளவு எளிமையானது. நான் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? நியாயம்தான். குறையற்ற தர்க்கம். விவியனின் பதில் என் இதயத்தில் புதைந்திருந்த சந்தேகங்களை முற்றிலும் அகற்றியது. வில்லியம் கடைசியாக விட்டுவிடுவான் என்று நாங்கள் நினைத்தபோது எதிர்பாராத விதமாக அவன் மற்றொரு மோசமான தந்திரத்தை கையாண்டான். விவி, எனக்கு லுகேமியா இருக்கிறது. எனக்கு எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை தேவை. அதே பழைய செய்முறை, அதே பழைய சுவை. நான் தான் வெப் நாவல்களுக்கு அடிமை என்று நினைத்தேன். அவனும் அதே போலத்தான் இருக்கிறான் போலிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இதை கேட்டதும் விவியன் அமைதியாக பதிலளித்தாள். நீ எந்த மருத்துவமனை அறையில் இருக்கிறாய்? எனது உதவியாளரை வைத்து உனக்கு ஒரு பழக்கூடை அனுப்பி வைக்கிறேன். வில்லியம் அதிர்ச்சியுடன் கூறினான். விவி, நான் பழக்கூடை கேட்கவில்லை. ஆனால் அவன் பேசி முடிக்கும் முன்பே விவியன் அவனை இடைமறித்தாள். அப்படியானால் உனக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு எலும்பு மஜ்ஜையை தானம் செய்ய முடியாது என்று வில்லியம் சாதாரணமாக கூறினான். நிச்சயமாக முடியாதுதான். நான் ஏன் உன்னிடம் எலும்பு மஜ்ஜை கேட்கப் போகிறேன்? நீ கெவின் மூலம் எனக்கு தானம் பெற்று தரலாம். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், விவி. இப்போது விவியன் அதிர்ச்சியடையும் முறை வந்தது. அவள் கண்கள் விரிய, வில்லியம், என்ன யோசிக்கிறாய் என்றாள். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அன்று இரவு விவியனும் நானும் மிகவும் தாமதமாக விழித்திருந்தோம். மறுநாள் நான் எழுந்தபோது நேரம் மதியமாகிவிட்டது. நான் போனை பார்த்தபோது ஏதோ பெரிய ஆபத்து நேர்ந்தது போல் இருந்தது. நூற்றுக்கணக்கான தவறவிட்ட அழைப்புகள் மற்றும் படிக்காத செய்திகள் இருந்தன. அவற்றை பார்த்தேன். பெரும்பாலான அழைப்புகள் என் நண்பன் ஹாரியிடமிருந்து வந்திருந்தன. நான் உடனே அவனுக்கு அழைத்தேன். அவன் நொடியில் எடுத்தான். நான் கேட்பதற்கு முன்பே ஹாரியின் பதற்றமான குரல் கேட்டது. கெவின், எங்கேதான் தொலைந்து போனாய்? எத்தனை முறை அழைத்தேன், நீ எடுக்கவே இல்லையே. நிலைமை மோசமாகிவிட்டது. நீ வேறொருவன் ஆகிவிட்டாய். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நடக்கிறது? நான் வேறொருவன் என்று என்ன சொல்கிறாய்? நேற்று வரை நான் சட்டப்பூர்வமான கணவனாக இருந்தேன். ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தால் குடும்பத்தை உடைப்பவன் ஆகிவிட்டேன். ஐயோ, என்னால் இதை விளக்க முடியாது. நீயே ட்ரெண்டிங்கில் இருப்பதை போய் பார். இதை கேட்டதும் நான் போனை வைத்துவிட்டு உடனே ஆப்ஸை திறந்தேன். கடவுளே, முதல் 3 இடங்களிலும் என் பெயர் தான் இருந்தது. வாண்டர்பில்ட் குரூப் CEO விவியனின் கணவன் கெவின் திருமணத்திற்கு முன் பல பெண்களுடன் பழகியவன். வாண்டர்பில்ட் குரூப் கணவன் கெவின் ஒரு குடும்பத்தை உடைத்து அந்த இடத்தை பிடித்ததாக சந்தேகம். வாண்டர்பில்ட் CEO விவியன் மற்றும் வாலஸ் குடும்பத்தின் வில்லியம் இருவரும் காதலிப்பதாக செய்தி. ஒவ்வொரு தலைப்பின் கீழும் ஏராளமான புகைப்படங்கள், சில உண்மையானவை, சில எடிட் செய்யப்பட்டவை. முதல் 2 தலைப்புகளின் கீழ் இருந்த படங்கள் முற்றிலும் எடிட் செய்யப்பட்டவை. கடைசி தலைப்பின் கீழ் இருந்தவை வில்லியம் கசியவிட்ட பழைய புகைப்படங்கள். அது மட்டுமல்ல, எனது சமூக வலைதள கணக்குகள் அனைத்தும் அம்பலமாகிவிட்டன. எனது இன்பாக்ஸ் முழுவதும் கடுமையான வசவுகள் நிரம்பி வழிந்தன. அப்போது என் நண்பன் மீண்டும் அழைத்தான். கெவின், இதை பார்த்தாயா? கவலைப்படாதே. நான் என் நிறுவனத்தின் PR துறையிடம் சொல்லிவிட்டேன். உனக்கு ஆதரவாக நிலைமையை மாற்ற எல்லாவற்றையும் செய்ய சொல்லியிருக்கிறேன். நான் உடனே அவனை தடுத்தேன். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். அந்த பணத்தை வீணாக்காதே. தோட்டாக்கள் இன்னும் சிறிது காலம் பறக்கட்டும். இறுதியில் அவை யாரை தாக்கும் என்று நமக்கு இன்னும் தெரியாது. அதை சொல்லிவிட்டு நான் போனை வைத்துவிட்டேன். உடனடியாக ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு ஆதாரங்களை சேகரிக்க திட்டமிட்டேன். ஆனால் அதற்குள்ளாகவே விவியனின் வழக்கறிஞர் என்னை முதலில் தொடர்பு கொண்டார். விவியனின் உத்தரவின்படி அவர் ஏற்கனவே அனைத்து ஆதாரங்களையும் திரட்டிவிட்டதாகவும் நேரம் வரும்போது வில்லியம் மீது வழக்கு தொடர தயாராக இருப்பதாகவும் கூறினார். நான் போன் பேசி முடித்ததும் விவியன் வீட்டிற்குள் வேகமாக வந்தாள். என்னை பார்த்ததும் அவள் முதலில் சொன்னது, ஹாப்பி, நீ எழுந்துட்டியா? காலை உணவு சாப்பிட்டாயா? ஆம், ஆனால் எனக்கு பசி இல்லை. டியர், நான் தூங்கி எழுந்ததும் எப்படி குடும்பத்தை உடைக்கும் நபராக மாறினேன்? ஹாப்பி, வெளியில நடக்கிற பேச்சையெல்லாம் கண்டுக்காத. வீட்டிலேயே இருந்து உன் நாவல்களை படி. வெளியே நடக்கிற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். என் கணவரை பற்றி வதந்திகளை பரப்ப அவருக்கு எப்படி துணிச்சல் வந்தது? இதற்கு அவர் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். தொழில்முறை உடை, கருப்பு காலுறைகள் மற்றும் ஹை ஹீல்ஸ் அணிந்திருந்த விவியனை பார்த்தேன். உடனடியாக அந்த வதந்திகளை பற்றிய எண்ணங்கள் என் மனதை விட்டு நீங்கின. நம்பிக்கையற்ற முறையில் என் உடல் அதற்கு எதிர்வினை ஆற்றியது. நான் அவளையே வெறித்து பார்ப்பதை கண்ட விவியன் கவலையுடன் முன்னே வந்து என் கையை பிடித்து இழுத்தாள். உடனடியாக நான் நிஜ உலகிற்கு திரும்பினேன். நான் அவளிடம் ஒரு சங்கடமான புன்னகையை சிந்தினேன். இரட்டை மேற்கோள்குறி. ஹாப்பி, என்ன ஆச்சு? டியர், இன்னைக்கு ராத்திரி இந்த உடையை மறுபடியும் அணிய முடியுமா? விவியன் ஒரு நிமிடம் உறைந்து போய் பின் புரிந்து கொண்டு வெட்கத்துடன் துப்பினாள். நீ ஒரு காமவெறியன். அரை மாதமாக புகைந்து கொண்டிருந்த விவகாரம் பெரிதாக வெடித்திருந்தது. சரியாக அந்த நேரத்தில் தான் எங்கள் ஆதாரங்கள் திரட்டி முடிக்கப்பட்டன. எங்கள் வழக்கறிஞர்கள் ஆதாரங்களை சமர்ப்பித்து அவதூறு, வதந்திகளை பரப்புதல் மற்றும் தீய எண்ணத்துடன் பழி சுமத்தியது தொடர்பாக வில்லியம் மீது வழக்கு தொடர்ந்தனர். இறுதியில் வில்லியமுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத வில்லியம் நீதிமன்றத்தில் விவியனை பார்த்து கத்தினான். ஏன் விவியன், உனக்கு ஞாபக மறதி ஏற்பட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. கெவினுடன் நீ கடந்த காலத்தில் இருந்த அனைத்தையும் மறந்துவிட்டாய். எங்கள் அழகான கடந்த காலத்தை பற்றி மட்டுமே நீ நினைவில் வைத்திருக்கிறாய். பிறகு ஏன் இன்னும் அவனுக்கு உதவி செய்கிறாய்? வில்லியம் மேஜையை தட்டியபடி பதில் கிடைக்கும் வரை அங்கிருந்து நகரமாட்டேன் என்பது போல் நின்றான். விவியன் அவளை ஒரு உணர்ச்சியற்ற பார்வையுடன் பார்த்து, எனக்கும் உனக்கும் அழகான கடந்த காலம் என்று எதுவும் இல்லை என்றாள். இரட்டை மேற்கோள்குறி. அதோடு என் கணவருக்கு உதவுவது எனது கடமை மற்றும் இயல்பான ஒன்று. வில்லியம் கத்தினான். விவியன், இதையெல்லாம் நான் உனக்காகத்தான் செய்தேன். எல்லாம் நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பால் தான். நீ எப்படி எனக்கு இப்படி செய்யலாம்? விவியன் குளிர்ச்சியாக ஏளனம் செய்தாள். எனக்காகவா? கேவலமாக இருக்கிறது. நீ எப்போதும் உனக்காக மட்டுமே செய்து கொண்டாய். அதற்கு மேல் நான் உன்னை நேசிக்கவில்லை. என் கணவர் மீது பழி சுமத்திய பிறகு நான் உன்னை எப்படி நடத்தினாலும் அது சரிதான். இதை சொல்லிவிட்டு விவியன் என் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். வில்லியம் கத்துவதை கண்டுகொள்ளவே இல்லை. 1 மாதம் கழித்து திடீரென மருத்துவமனையிலிருந்து எனக்கு போன் வந்தது. என் மனைவி விவியனுக்கு மீண்டும் ஒரு கார் விபத்து என்று கூறினார்கள். நான் பதற்றத்துடன் மருத்துவமனைக்கு ஓடினேன். ஆனால் நான் அறைக்குள் நுழையும் முன்பே அவளது மருத்துவர் வாசலில் என் கைகளை பிடித்துக் கொண்டார்.
டாக்டர் மகிழ்ச்சியுடன் என் கைகளை குலுக்கி வாழ்த்துகள் என்றார். இரட்டை மேற்கோள் குறி. வாழ்த்துகள் திரு கெவின். அவர் பேசி முடிக்கும் முன்பே நான் அவர் முகத்தில் 2 முறை குத்தினேன். அவர் கீழே விழுந்தார். நான் அவரை இன்னும் சில முறை உதைக்கப் போனபோது விவியன் அறையிலிருந்து வெளியே வந்து என்னை தடுத்தாள். அவளது நெற்றியில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவளுக்கு அடிபட்டுள்ளதா என்று நான் பதற்றத்துடன் பரிசோதித்தேன். விவியன் என் கைகளை பிடித்து ஏன் டாக்டரை அடிக்கிறீர்கள் என்று கேட்டாள். அதை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது. நான் கோபமாக அவன் என்ன மாதிரியான மோசமான டாக்டர் என்று கேட்டேன். உனக்கு அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறாய். இரட்டை மேற்கோள் குறி. அதற்கு பிறகும் அவன் சிரித்துக்கொண்டு எனக்கு வாழ்த்து சொல்கிறான். அவனை நான் அடித்துக் கொள்ளாமல் விட்டதே அதிர்ஷ்டம். இதற்கிடையில் டாக்டர் வலியுடன் முனகிக் கொண்டே எழுந்திருந்தார். இரட்டை மேற்கோள் குறி. திரு கெவின், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். விவியன் தலையில் அடிபட்டதில் அவளுக்கு நினைவாற்றல் திரும்பிவிட்டது. அதனால் தான் வாழ்த்து சொன்னேன். மேலும் அவள் கர்ப்பமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. நான் எப்படி உங்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பேன்? என்ன? அவர் சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். பிறகு மிகுந்த மகிழ்ச்சியுடன் விவியனை பார்த்தேன். அவள் புன்னகைத்து என் பக்கம் தலையசைத்தாள். மிகவும் வெட்கமடைந்து நான் வேகமாகச் சென்று டாக்டரிடம் மன்னிப்பு கேட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் டாக்டர். நீங்கள் பேசி முடிக்கவில்லை. அதனால் கணக்கை சரி செய்ய நீங்கள் என்னை 2 முறை குத்திக் கொள்ளுங்கள். டாக்டர் என்னை பார்த்து மௌனமாக நின்றார். நீங்கள் ஆரம்பத்திலேயே 2 பலமான குத்துக்களை விட்டுவிட்டீர்கள். விளக்குவதற்கு எனக்கு எப்படி நேரம் கிடைத்திருக்கும்? முடிவில் அவரிடம் கெஞ்சி பணமும் கொடுத்து டாக்டரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தோம். மகிழ்ச்சியுடன் விவியனை பார்த்தபோது அவள், ஆச்சரியம் கெவின், என் மனைவி மற்றவர்களால் தொல்லை செய்யப்பட்டால் சும்மா இருக்கிறாய், ஆனால் டாக்டரை மட்டும் அடிக்கிறாய் என்றாள். நான் அசடு வழிந்து, ஹா அது ஒரு தவறான புரிதல் செல்லமே என்றேன். அந்த நேரத்தில் அந்த குட்டி நாடகங்களை பார்த்து நான் மூளை சலவை செய்யப்பட்டு விட்டேன். திடீரென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. செல்லமே, உனக்கு நினைவாற்றல் வந்துவிட்டதா என்று கேட்டேன். அப்படியானால் நீ பழையபடி அந்த பனிராணியாக மாறப்போகிறாயா? விவியன் ஏளனமாகச் சிரித்தாள். நான் முன்பிருந்தது போலவே இருக்க வேண்டுமா? நான் வேகமாக மறுத்து தலையசைத்தேன். இல்லை. இப்போது விவியன் ஆச்சரியப்படும் முறை வந்தது. அவள் அதிர்ச்சியுடன் கேட்டாள், உனக்கு பனி போன்ற ஜில்லென்ற அழகிகளை பிடிக்காதா? நான் அவளை நம்ப முடியாமல் பார்த்தேன். உன்னிடம் யார் சொன்னது? என்னிடம் சொல்லாதே. நான் பனிராணிகளை விரும்புவேன் என்று நினைத்துதான் நீ அப்படி நடந்து கொண்டாயா? நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம். வார்த்தைகள் இன்றியே எல்லாம் புரிந்து போனது. நாங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரிந்தது. நாங்கள் இருவரும் ஆரம்பத்திலிருந்தே ஒருவரை ஒருவர் காதலித்திருக்கிறோம் என்பது தெரிந்தது. எனவே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும்போது அமைதியாக இருக்காதீர்கள். நேரடியான பேச்சுவார்த்தை மட்டுமே தவறான புரிதல்களை நீக்கும். அதன் பிறகு வந்த நாட்களில் எனக்கு குறுநாடகங்கள் பார்க்கவோ அல்லது இணைய நாவல்கள் படிக்கவோ நேரமில்லை. ஏனென்றால் நான் ஒரு சூப்பர் இல்லத்தரசன் வாழ்க்கையை தொடங்கவிருந்தேன்.